الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر وأنثى فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ليس الغنى عن كثرة العرض ولكن الغنى غنى النفس صدق رسول الله صلى الله عليه وسلم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கையினுடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற இனி வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பரக்கத்து பொருந்திய மாதமான ரஜப் மாதத்துடைய இரண்டாம் ஜும்மாவை நாம் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலும் வரக்கூடிய ஷாபான் மாதத்திலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்திலும் பரிபூர்ணமாக அமல் செய்து அந்த மாதங்களின் பரக்கத்தை அடைந்திட அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, பொதுவாகவே ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் இஸ்லாமியரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். பரக்கத்தை விரும்பாத எந்த ஒரு மூமினும் இந்த பூமியில் இருக்க முடியாது. சரி, பரக்கத் என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதரும் அவருடைய கணிப்பில் சில விஷயத்தை பரக்கத்தாக என்ன செய்வாங்க, நினைத்துக் கொள்வார்கள். பரக்கத் என்பது சில பேருடைய கணிப்பு என்னன்னு சொன்னா, அதிகமான பொருள் இருக்க வேண்டும், அதிகமான பணம் இருக்க வேண்டும், அதிகமான ஒரு ரஹ்மத்தம் கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்று சிலர் எதிர்பார்ப்பார்கள். சிலர் எப்படி சொன்னா, பரக்கத் என்றால் அது கண்ணுக்கு தெரியாது, அது உணரதான் முடியும். பரக்கத் என்பது கண்ணுக்கு தெரிவதல்ல, ஒவ்வொரு மனிதரும் அவருடைய அவருடைய தகுதிக்கு ஏற்ப அந்த வாழ்க்கையில் பரக்கத்தை உணர்ந்து கொள்வார். இது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆக பரக்கத் என்பது எப்படி சொன்னா, நாம் பெரும்பாலும் எண்ணுவது போல பொருள் பெருக்கமோ அல்லது பண பெருக்கமோ என்ன தெரியாது, பரக்கத் என்பதாக சொல்ல முடியாது. அது வெறும் பொருள் பெருக்கம் மட்டும்தான். ஆனா பரக்கத் என்பது வாழ்க்கையில் உணர்வது, ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்வது அவங்களுடைய அமலுக்கு ஏற்ப. அதனாலதான்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்க சொன்னா, இந்த ரஜப் மாசம் துஆ கேட்பாங்க, அல்லாஹு பாரிக்லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹர ரமதான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்தை செய்வாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அந்த அந்த மாசத்துல அமல் செய்வது மூலமாக பரக்கத்தை உணர செய்வாங்க அர்த்தம். பரக்கத்தை உணரணும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் செய்யும் பொழுது இது அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் சரி, அவருடைய அந்த பரக்கத் என்பது தனிப்பட்ட முறையில் இருக்கும். யார் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன கட்டளை பிரகாரம் யார் வாழ்வார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வார் சொன்னா, பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா வாழ வைப்பார். அவன் வாழ்க்கையில பரக்கத்து இருக்கும். அதிகமான வசதி இல்லாவிட்டாலும் அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும் சொன்னா சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் நான் காணும் சந்தோஷம் அல்ல, நாம் கண்ணில் வழக்கமாக காணக்கூடிய சந்தோஷம் அல்ல. அந்த சந்தோஷமே தனி. அதுதான் சஹாபாக்களின் குடும்பத்தில் இருந்த சந்தோஷம், நபிமார்களின் குடும்பத்தில் இருந்த சந்தோஷம், வலிமார்களிலே வாழ்வில் இருந்த சந்தோஷம். இது பெரும்பாலும் பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷம் என்பது பொருள் பெருக்கத்தை கொண்டோ அல்லது பண பெருக்கத்தை கொண்டோ மட்டுமே வருவது கிடையாது. அதையும் தாண்டிய ஒரு உணர்வு தான் இந்த சந்தோஷம், இந்த பரக்கத்து என்பது. யார் அந்த வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த பரக்கத்தை யார் பெற்றுக் கொண்டார்களோ அவர் பெரும் பாக்கியசாலி. நீங்க சிந்திச்சு பார்க்கிறோம், இன்னைக்கு அதிகமான பொருள் பெருக்கம் இருக்கு. முந்தைய காலத்தை விட அதிகமான வருமான வரவும் இருக்கிறது. இது எல்லாம் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அன்னைக்குள்ள உணவு வகையை விட இன்னைக்குள்ள உணவு வகை என்பது என்னங்க அதிகமாக இருக்கு. விதவிதமான உணவுகள் இருக்கு, விதவிதமான அணிகலன்கள் இருக்குது இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் கேள்விப்படாத பல விஷயங்கள் இந்த கண் முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இது பரக்கத்தா என்று பார்த்தா, இது பரக்கத்து என்பதை விட ஒரு பக்கத்துல அல்லாஹ்வுடைய அதாப் அதுல இருக்கு. நாம் நினைக்கிறோம் பரக்கத்தை சொல்லிட்டு. அப்ப என்ன தெரியுமா, ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல அல்லாஹ் தஆலா அதை உணர வைக்கணும். வாழ்க்கையில நாம் பரக்கத்தா வாழறோம், ரஹ்மத்தா வாழறோம். அப்ப அதுக்கு என்ன தேவை, நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம்? சில பேர் சொல்லுவாங்க, முன்பு சொன்னது போல அல்லாஹ் பரக்கத்தை செய்யணும். அல்லாஹ் தஆலா முன்பு சொன்ன மாதிரி பரக்கத்தான மாசத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறார், பரக்கத்தான நாளை அல்லாஹ் தஆலா கொடுக்குறார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, இதுல பரக்கத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அப்ப நாம் என்ன செய்யணும் தெரியுமா, எதை செய்தால் அந்த பரக்கத்தை பெற முடியுமோ அந்த அமலை செய்து அந்த பரக்கத்தை நாம் பெற வேண்டும். சிலர் அமல் செய்ய மாட்டாங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா அல்லாஹ் பரக்கத்தை செய்யணும். இது எப்படி சாத்தியமாகும்? உதாரணமா சொல்லணும்னு சொன்னா விளக்கமா சொல்லுவோமே, நாம கப்பல்ல பயணம் பண்றோம். சரி, கப்பல் பண்றா, ஒரு படகுல பயணம் பண்றோம் கடல்ல இல்லைங்களா? அப்போ சொல்றாங்க கடல்ல மீன் இருக்கு, நீங்க பிடித்து கொள்ளலாம். இப்ப புதுசா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மீனை பிடிக்க என்ன வழி இருக்கோ அதை செய்வாங்க. மீன் தானாக போட்டுல உட்காராது. என்னங்க செய்யணும், அதுக்காக நம்ம பணியை தயார் பண்ணணும், அழகாக குறைஞ்ச பேர் தூண்டிலாம் செய்யணும், தயார் பண்ணணும், அதுக்காக முயற்சி பண்ணணும், அதுக்காக காத்து நிற்கணும். சம்டைம் மீன் அல்லாத வேறு வகையாக அதுல மாற்ற வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இது எல்லாம் மீறி பொறுமையாக காத்திருந்து அது மீனை பெற்றால் அது சாத்தியம். நான் எதுவும் செய்ய மாட்டாங்க, நான் போட்டு மேல உட்காந்து செய்வேன், போட்டு தானா போகணும், தானா மீன் போட்டுல உட்காருன்னு சொன்னா அது சாத்தியம் அல்ல. அதே போலதான் ரஜப் மாசமாக இருந்தாலும், ஷாபன் மாசமாக இருந்தாலும், ரமலான் மாதமாக இருந்தாலும், அல்லது எந்த ஒரு பரக்கத்தான மாதமாக இருந்தாலும், அந்த மாசத்துல என்ன அமல் செய்தால் அந்த பரக்கத்தை பெறுவாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானோ அந்த அமலை செய்வது கொண்டு மாத்திரம்தான் நம்ம பரக்கத்தை பெற முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறையே அதுதான், நம்ம கிட்ட அமல் கிடையாது, அதுக்கான முயற்சி இல்லை. ஆனா பாத்தீங்க சொன்னா கையேந்தி துவா கேட்டுட்டே இருப்போம், எல்லாம் பரக்கத்தை செய் கேட்டுட்டே இருப்போம். எப்படி அல்லாஹ் பரக்கத்தை செய்வா? அல்லாஹ் விரும்பக்கூடிய பரக்கத்து நம்ம கிட்ட கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா, நீ இந்த அமல் செய்ய பரக்கத்து வரும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறா. அப்ப நம்ம செய்ய மாட்டோம். அப்ப எப்படி அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்வா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மன் அமில ஸாலிஹன் மின் தக்ரின் வ உன்ஸா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் நல் அமல் செய்வார்களோ, அல்லாஹ் சொல்றான் நல் அமல் செய்யணும். வாழ்க்கையில
நற்செயல் புரிய வேண்டும், நல்ல சிந்தனை உண்டாக வேண்டும், நல்ல எண்ணம் உண்டாக வேண்டும், நல்ல பண்பாடு உருவாக வேண்டும். இந்த தன்மையோடு யார் வாழ்வார்களோ அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன தெரியுமா? நீங்க இந்த அமல் செய்யும் பொழுது ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாம் என்ன செய்வோம், அவரை நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நல்ல வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பதா அல்லாஹ் தஆலா வாக்குறுதி தருகின்றான். அப்ப நாம் முன்பு நாம் என்ன செய்யணும்? 5 வேளை தொழுகணும் முதல்ல செய்யுமா இல்லீங்களா? நீ பெரும்பாலும் பார்த்தா தொழுகைக்கு நமக்கு ரொம்ப தூரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அமலை செய்யும் போது அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு விட்டார். அந்த கட்டளை என்பது கட்டளையில் கூட அல்லாஹ் தஆலா சில சலுகையும் அல்லாஹ் தஆலா தந்து விட்டார். நாம் அந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டு நாம் என்ன அமல் செய்ய முடியுமோ அந்த அமலை செய்து அந்த அமலில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டுவிட்டு அல்லாஹ்விட கையேந்தி யாராவது பரக்கத்தை செய்ய துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்? நாம் உணரும் வகையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்வார். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இந்த உலகத்துல நாம் அமல் செய்யக்கூடிய அந்த அந்த நபருக்கு அந்த 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 அமலுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ஃபனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிச்சயமா நாம் என்ன செய்வோம், அவங்களை நல்ல வாழ்க்கையை வாழ வைப்போம். நல்ல வாழ்க்கை என்பது என்ன? சொந்தமா வீடு வாங்கி வசதி கார் பங்களா வாங்கி நல்ல வசதியா வாழ்வது, இதெல்லாம் நார்மல். இது நல்ல வாழ்க்கை சொல்ல முடியாதுங்க. சொல்லுவாங்க இல்லையா, நல்லது போல தெரியும், ஆனா அதுல சில கெட்டது இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், இது தேவையில்லைங்க, எதுக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு தெரியல, வெறுக்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒரு பொருளை வேண்டாம் என்று வெறுக்கலாம், வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம், இது அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கலாமே, இது செஞ்சா நல்லா இருக்குமே என்று என்ன செய்யலாம், நாம் விரும்பலாம். அல்லாஹ் சொல்றா வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு தீமையாக முடியும். ஏன் சொன்னா அல்லாஹ் அறிந்தவன், நாம் அறியாதவர்கள். அப்ப என்னன்னு சொன்னா நாம் என்ன நினைக்கிறோம், பரக்கத்தான வாழ்க்கை என்பது நல்ல வாழ்க்கை என்பது என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு பூமியில ஒரு சாதாரண மனிதன் என்ன நினைப்பானோ அதை நம்ம நினைக்கிறோம். நல்ல வசதியா வாழணும், நல்லபடியா இருக்கணும், இது தவறல்ல, தவறல்ல. ஆனால் நாம் விரும்பக்கூடிய பரக்கத்து அதில் இருக்கிறதா? அல்லாஹ் தஆலா அனுமதிக்காத வழியில நாம் ஒரு வீடு கட்டினால் அது எப்படி பரக்கத்து உண்டாகும்? அல்லாஹ் தஆலா அனுமதிக்காத வழியில் நாம் சம்பாதித்து நம் வீட்டுல சாப்பாடோ உணவோ உடையை வாங்கினா அது எப்படி பரக்கத்து உண்டாகும்? கண்கள் உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அது வந்த வழி என்ன? அல்லாஹ் தஆலா விரும்பாத வழி. அப்ப அல்லாஹ் தஆலா விரும்பாத ஒரு வழியில ஒரு பொருளையோ ஒரு வீட்டையோ ஒரு வாகனத்தையோ வாங்கி வைத்து நாம் இருக்கும் பொழுது அதில் எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டாகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு என்ன செய்வார் சொன்னா பாலைவனத்துல போவார். இது உதாரணம், ஹதீஸ் நம்பர் 17 ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாலைவனத்துல என்ன செய்வார் சொன்னா ஒரு முசாஃபிர் என்பது வேற ஒரு எப்படி சொன்னா எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாம எந்த ஒரு ஆதரவும் இல்லாம என்ன செய்யற பாலைவனத்துல ரொம்ப கந்தலான ஆடையோட அழுக்கடைந்த ஒரு என்ன செய்யற சொன்னா யா ரப்பி துஆ கேட்கிறார். ஆனா முசாஃபிர் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது நபியுடைய வாக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, முசாஃபிர் துஆ செஞ்சு அல்லாஹ் சொல்ல ஏற்றுப்பான். ஆனா என்ன செய்யறது தெரியுமா, ஒரு பாலைவனத்துல கந்தல் ஆடையோட அழுக்கடைந்த ஆடையோட அல்லாஹ் யா ரப்பி சொல்றாரு. அப்ப சொல்றாங்க மத்அமுஹு ஹராம், அவருடைய உணவு ஹராம், மல்பஸுஹு ஹராம், அவருடைய உடை ஹராம், அவருடைய வாழ்வே ஹராம் தான். இவ்வாறு இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த உலகத்துல நமக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் முன்னாடி நல்ல விஷயம் செய்து அல்லாஹ் கிட்ட முன்னேற வேண்டும். நான் எதுவும் செய்ய மாட்டேங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், அல்லாஹ் நினைக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் அல்லாஹ் என்ன செய்யணும்? எனக்கு அல்லாஹ் அருள் செய்யணும்னு சொன்னா இதை விட முட்டாள்தனம் பூமியில எதுவுமே கிடையாது, இல்லைங்களா? கடையில் ஒரு வேலைக்கு சேர்க்கிறோம், அது வேலைக்கார சொல்றாரு நான் வேலை செய்ய மாட்டேன், ஆனா கரெக்டாக சம்பளம் வந்து சொன்னா யாரும் எதிர்பார்க்கலாம்? சொல்லுங்க.
இது மாதிரிதான் ஒரு மனைவி சொல்றாங்க கணவன் கிட்ட, நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய சொன்னா ஒரு கணவன் ஏற்றுப்பாரா? இல்ல கணவன் சொல்றான் நான் சம்பாதிச்சு தர மாட்டேன், நீ ஒழுங்கா வந்து பணிவிட்டு செய்ய சொன்னா ஒரு மனைவி ஏற்றுக்கொள்வாங்களா? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உலகத்துல ஒரு வேலை செய்யாம அந்த பலனை எதிர்பார்ப்பு என்பது முட்டாள்தனம். அதே போலதான் நாம அல்லாஹ் கிட்ட நெருங்காம அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வா பரக்கத் செய்வா என்பது எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். அப்ப அல்லாஹ் சொல்வது என்ன? நீங்க அமல் செய்யுங்க, அமலே சாலிஹா பண்ணுங்க. அமலை செய்யா கிடையாது, தீய அமல் கிடையாது. இங்க நல்ல அமல் இல்லை, தீய அமல் பெருகி விட்டன. நல்ல அமல் செய்வது குறைவு, தீய அமல் செய்வது அதிகமாக ஆகிவிட்டது. அப்ப நல்ல அமல் செய்து கொண்டு அல்லாஹ்விட கையேந்தி துஆ கேட்கும் பொழுது பல நுஹிய அன்னஹு ஹயாதன் தய்யிபா, நாம் என்ன செய்வோம்? அவங்களை நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது இந்த உலகத்தில், இந்த பூமியில மௌத்துக்கு அப்புறம் வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் இந்த பூமியில செய்த நல்ல அமலின் காரணமாக நாம் என்ன செய்வோம்? மறுமையில சிறந்த நற்கூலி தருவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சிறந்த நற்கூலி. மறுமையில அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சிறந்த நற்கூலி என்பது என்ன? அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், மன்னிப்பு, வரிதுவான், அல்லாஹ்வுடைய பொருத்தம், ஜன்னத்துன், அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய பரிசு, சொர்க்க வாழ்க்கை. இதெல்லாம் என்ன தெரியும்? மறுமையில் அல்லாஹ் தஆலா பூமியில நாம் அரைக்குறையாக செய்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய பரிசு. நாம் செய்யற எல்லா அமலும் வந்து 100 சரியா செய்யணுமா என்பது நமக்கு தெரியாது இல்லைங்களா? எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பலகீனமா செய்து கொண்டிருக்கிறோம், கடமைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அமலை வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்வது என்பது மிகப்பெரிய கிருபை இல்லைங்களா? நம்ம ஒரு அமல் செய்யறோம், அந்த அமலை வந்து 100க்கு 100 சரியா செய்வது என்பது என்னங்க? ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அதையும் அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா, அதான் சொல்லுவாங்கல்ல சில பேர் அமல் செய்வது, யா அல்லாஹ் நான் பலகீனமா அமல் செஞ்சிருக்கிறேன், துஆ கேட்பாங்க. அன்னைக்கு சாலியான மக்கள், நான் அமல் செஞ்சுட்டேன், இந்த அமல்ல வந்து ஏற்பட்ட பலகீனம் இருக்கின்றன, இதை நீ பொறுத்து கொண்டு கபூல் செய்வாயாக. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? நாம் பலகீனத்துக்கு காரணமாக செய்த அமலை கூட நம்ம அல்லாஹ் கிட்ட பணிந்து துஆ கேட்டதின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா அந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்வான். அதுக்கு பகரமாக அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் இந்த பூமியில் செய்த நல்ல அமலின் காரணமாக என்ன செய்வோம்? சிறந்த நற்கூலி தருவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஹைர். அதுக்கு அடுத்தபடியாக நான் முன்பு சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். சில விஷயத்துல அல்லாஹ் பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த பரக்கத்தை பெறும் வழி என்ன? என்ன செய்யணும்? என்ன செஞ்சா பரக்கத்தை பெறலாம் என்று வரும்பொழுது அதுக்கு மார்க்கு அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? குர்ஆனும் ஹதீஸும் வைத்து கொண்டு சில விஷயத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. எதுதெல்லாம் செஞ்சா பரக்கத்து வரும், எதுதெல்லாம் பரக்கத்து இருக்கு என்று சொல்லும் பொழுது குர்ஆன் ஓதுவதில் பரக்கத்து இருக்கிறது. குர்ஆன் ஓதுவது எந்த வீட்டில் எந்த இடத்துல நாம் அதிகமாக குர்ஆன் ஓதுகின்றோமோ அந்த இடத்துல என்னங்க இருக்கு? அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. எப்படி ஒரு கெட்ட வார்த்தை பேசினா அது வந்து அல்லாஹ்வுடைய கோபம் விளைக்கிறதோ, அதே போல அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படும் இடத்துல என்னங்க இருக்கு? அதுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு. நம்ம வீட்டில் இருந்து ஓதணும், அது குறைந்த பட்சம் என்ன செய்யணும்? உருவா சொல்லாதது ஓதணும். சூர இக்லாஸ் இல்லையா, அதாவது எடுத்து ஓதணும். அல்லாஹ்வுடைய வசனம் வந்து ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகமாக ஓதணும். ஓதும் இடத்துலயும் அல்லாஹ் பரக்கத் செய்வான், ஓதும் நபருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். யாசின் ஓதுவது, சூரா வாக்கியா ஓதுவது, சூரா தபாரக் ஓதுவது, சூரா பக்கரா ஓதுவது, நம்மால் எவ்வளவு முடியுமோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஓத அல்லாஹ் செய்வான். ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது அதுவும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்து கொண்டே இருப்பார். ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன். அல்லாஹ் சொல்றான், நபியே கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க, நாம் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம்? இந்த வேதத்தை இறக்கி தந்தோம். எந்த மாதிரி வேதம் தெரியுமா? முபாரக்குன், பரக்கத் செய்யப்பட்ட வேதம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் கிதாப் முபாரக்குன், பரக்கத் செய்யப்பட்ட வேதம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பரக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன சொன்னா, அது ஓதும் பொழுது, அதை பற்றி பேசும் பொழுது, அதை பற்றி சிந்திக்கும் போது அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கின்றான். அதுக்கு அடுத்தபடியாக நாம் என்ன செய்யணும்? துஆ செய்வது. துஆல பரக்கத் இருக்கு. துஆல பரக்கத், துஆல வந்து அதிகமாக செய்யணும், அதிகம் பரக்கத் கேட்டு துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்லுமாரியா நிக்காஹ் டைம்ல பாத்தீங்க சொன்னா நம்ம எல்லாம் துஆ ஓதுவோம். என்ன ஓதுவோம்? நிக்காஹ்வுடைய துஆ என்ன? பாரக்கல்லாஹு லகுமா வ பாரக அலைகுமா வ ஜமா பைனகுமா ஃபில் கைர். நிக்காஹ் ஓதுற துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த துஆ.
நிக்கால என்ன துவா கேட்கணுங்க? நம்ம வந்து மணமக்களுக்கு வந்து 1000 பரிசு கொண்டு போய் கிஃப்டா கொடுத்தாலும் கூட சிறந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? இந்த துவா தான். ஏன்னா மற்ற கிஃப்ட்ல வந்து இருக்கும் இல்லாத போயிடும். என்ன துவா அது? பாரக்கல்லாஹு லக்குமா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இருவர் மீது பரக்கத் செய்வானாக. பாரக அலைக்குமா, உங்கள் இருவர் மீது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை பொழிவானாக. வஜமஅ பைனகுமா ஃபில் கைர், நல்ல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா உங்களை வந்து ஒன்று சேர்ப்பானாக. என்ன செய்றோம்? நம்ம துவா கேட்கிறோம். இந்த துவா இதுல பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கான். மூணாவது என்ன தெரியுமா? இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்வார். இதான் மிக முக்கியமான விஷயம். நமக்கு இல்லாத விஷயம் அதுதான். நம்ம என்ன தெரியுமா? இன்னும் வேணும் சொல்லும்போது என்ன தெரியுமா? திருப்தி வராது. ஒரு நினைச்சு பாருங்களேன், நமக்கு வந்து அல்லாஹ் தஆலா போதுமான அளவு பேசிக்கான அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். ஒரு வீடு கொடுத்துட்டான், ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டான், நம்ம போதுமான அளவு அன்றைக்கு உள்ள ஒன்றும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். என்ன இது கொடுத்தான்னு சொல்லி கொடுத்து கொள்ளும் போது கண்டிப்பா அதுல ஒரு மன நிறைவு இருக்கிறது. இல்ல இன்னும் சொல்லுங்க என்ன தெரியுமா? நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. ஏன் சொன்னா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ரைஸல் ரீனா அன் கஸ்ரத்துல் அர்த், பொருள் அதிகமாக சேர்த்துக் கொள்வது என்பது என்ன கிடையாது? செல்வம் கிடையாது. அதாவது சொல்லுமா, அதாவது அது வந்து பெரிய ஒரு செல்வமான வாழ்க்கை கிடையாது. வலாக்கின்கள் கீனா, அதாவது சீமாந்தனம் சொல்றாங்க. சீமாந்தனம் என்ன? செல்வமான நிலை என்ன தெரியுமா? கீனன் நஃப்ஸ், யார் வந்து இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்வார்களோ அதுதான் என்னதுங்க? சிறந்த சீமாந்தனம் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன சொன்னா, வாழ்க்கையில் நம்ம அல்லாஹ் என்ன கொடுத்தாரோ முயற்சி பண்ணணும், அது வேற. ஆனா முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா தந்ததை போதுமாக்கி கொண்டு அல்லாஹ்வுக்கு துஆ செய்யணும். சொன்னா அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் கொடுத்த பொருள் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வான், பரக்கத் செய்வான். ஆக இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் வாழ்க்கையில. நீங்க பெரும்பாலும் பார்க்கும்போது என்ன தெரியுமா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஹக்கீம் என்ற ஒரு சஹாபி இருந்தார். ஹக்கீம், இந்த ஹக்கீம் எப்படி சொன்னா என்ன சொல்றாரு? அவர் வந்து கொஞ்சம் ஏழ்மையான சஹாபி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் ஏதாவது உதவி செய்ய கேட்கிறார். ரசூல் என்ன செய்யறாங்க? அவருக்கு வந்து பொருள் எடுத்து கொடுக்குறாங்க, வாங்கிறாரு, திருப்பி கேட்கிறாரு, திருப்பி கொடுக்குறாங்க, திருப்பி வாங்குறாரு. இப்படி கேட்பது கொடுக்குறதா தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால, இந்த பொருள் செல்வம் இருக்குது பாத்தியா, இது என்ன தெரியுமா? குதுரத்துன் வ ஹுல்வத்துன். குதுரத்துன் அது எப்படி சொன்னா பசுமையானது, பார்க்க நல்லதா இருக்கும், இன்னும் பெருமையிலுமே ஆசை வரதான் செய்யும். வ ஹுல்வத்துன் ரொம்ப இனிமையானது கூட, நல்லதா இருக்கும். ஆனாலும் கூட பமன் அஹதஹு பி ஸஹாபத்தின் நஃப்ஸின், யார் வந்து போதும் என்ற நஃப்ஸோடு அது யார் வந்து ஏற்றுக்கொள்வார்களோ, அல்லாஹ் தஆலா இதான் தந்திருக்கிறார், இது போதும் சொல்லி ஏற்றுக்கொள்ள சொன்னா பூரிக லஹு ஃபீஹி, அதுல அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். போதுமா அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார், இது போதும் சொல்லி ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் செய்வான், இதுல அல்லாஹ் பரக்கத் செய்வான். வமன் அஹதஹு பி இஸ்ராஃப் நஃப்ஸின், யார் வந்து இன்னும் அதிகமாக வேண்டும் பத்தல சொல்லி என்ன செய்வாங்க, அது வந்து பெற்றுக்கொண்டே இருந்தால் லம் யுபாரக் லஹு ஃபீஹி, இது அல்லாஹ் அல்லாஹ் வந்து பரக்கத் செய்ய மாட்டான். எப்படி தெரியுமா? அது உதாரணம் சொல்றாங்க, அன்னமா யாக்குலு வலா யஷ்பஉ, எப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறா பசி போக மாட்டேங்குது, இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிடுறாங்க, அது பசி போல சொன்னா பறக்கத்துல ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில வந்து இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். வந்து சம்பாதிக்கிற தப்பு இல்லை. ஆனா என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா தந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் செய்வான். நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயத்தை அல்லாஹ் பரக்கத் செய்வார். அது அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அவனுடைய பரக்கத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்